3 கோடிக்கும் அதிகமான நிதி செலவில் வந்து அமெரிக்காவிலே பிரபலமான பல மில்லியன் ரூபாய் செலவு செய்து இந்த தான தர்மத்தை ஆமி வந்து இதை ஃப்ரீயாக செய்து கொடுத்தால பார்த்தீங்களானே எல்லாம் நவீன வசதி இருக்கு. 100 வருஷத்துக்கு முதல் என் அப்பா 4 கோடி ரூபாய் இலங்கை இராணுவத்தின் உதவியுடன் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அனைவருக்குமே வணக்கம். இந்த நாள் நிற்கக்கூடியது வந்து சுழிபுரத்தில் நிற்கிறோம். சுழிபுரம் கிழக்கு அமிதாக்கா பாடசாலைக்கு அருகில் நிற்கிறோம். அங்களுக்கு பாடசாலை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த பாடசாலையில் இன்றைய நாளில் வந்து நிகழுது. என்ன விஷயம்னா, ஒரு தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மகன். இந்த பாடசாலைக்கு மிக பிரம்மாண்டமான 2 மாடிகளை கொண்ட கட்டிடம் உண்டு. கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் அதிகமான நிதி செலவில் வந்து ஒரு புதிய பாடசாலை ஒன்றே சொல்லலாம். நவீன வசதிகளும் கூடிய ஒரு புதிய பாடசாலை ஒன்றே இன்றைய நாளில் இந்த மாணவர்களுக்கு, இந்த ஊருக்கு, இந்த பாடசாலைக்கு வந்து அவர் கையளிக்கக்கூடிய அந்த நிகழ்வு. அதோட இலங்கை இராணுவத்தினரும் வந்து இந்த இடத்துல கைகோர்த்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாக அவர்களுடைய பங்கு எந்த விதத்தில் எல்லாம் இங்கே அமைந்திருக்கின்றதை வந்து நாங்கள் இந்த காணொலியில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுழிபுரம் கிழக்கு அமிதாக்கா பாடசாலை, சுழிபுரம் கிழக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையினுடைய அதுதான் பாடசாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அதுதான் பாடசாலை. இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 111 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த பாடசாலை. ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு 111 வருடங்களை கடந்து இந்த பாடசாலை வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. இப்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடம். நான் முன்னர் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடம். இராணுவத்தினர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற போது நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். சுழிபுரம் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வைரவர் ஆலயத்திலிருந்து அந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு வைப்பதற்கான சுவாமிகளுடைய திருவுருவப் படங்களை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆலயத்தில் வைத்து இப்பொழுது இங்கே இருந்து ஊர்வலமாக அங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாடசாலை இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எடுத்து செல்ல போகிறார்கள். சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியினுடைய மாணவர்களுடைய பேண்ட் அணி இங்கே வந்து சிறப்பான ஒரு கௌரவத்தை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கட்டிடத்தை வந்து கட்டி கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய அது வைத்தியராக இருக்கக்கூடியவருக்குரிய கௌரவம் இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களும் இந்த இடத்துல இருந்து ஊர்வலமாக, அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த பாடசாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியை நோக்கி தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வைரவர் ஆலயத்திலிருந்து இந்த பாடசாலை வரையுமாக சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவர்களுடைய அந்த பேண்ட் இசையிலே வரவேற்கப்பட்டவர்கள் இப்பொழுது இங்கே அமிதாக்கா பாடசாலையினுடைய சுழிபுரம் கிழக்கு அமெரிக்க மிஷன் தமிழ் பாடசாலை மாணவர்களுடைய பேண்ட் இசையில், இந்த சின்னம் சிறு மாணவர்களுடைய பேண்ட் இசையில் வந்து இந்த விருந்தினர்கள் அந்த படங்கள் உட்பட எல்லாமே சின்னஞ்சிறு இந்த குழந்தைகளுடைய பேண்ட் வாத்திய இசையோடு வந்து அந்த பாடசாலையினுடைய புதிய கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல போகிறார்கள். வருகை வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் கௌரவிக்கப்படக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. மாலைகள் அணிவிக்கப்பட்டு அங்கே இராணுவத்தினர் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், குறிப்பாக இலங்கை இராணுவத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய கட்டளை தளபதி இந்த இடத்திலே வருகை வந்திருக்கின்றார். அப்படியே அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இராணுவத்தினர் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு உதவி புரிந்திருக்கக்கூடிய இராணுவத்தினருடைய அந்த அணியினர் அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக இங்கே மாணவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மகிழ்ச்சியாக கைகளை தட்டி சிறு வயதில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்த மண்ணுக்கும் இந்த பாடசாலைக்கும் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்திருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயம். வைத்திய கலாநிதி ஆறுமுகம் ராஜையா இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர். அவருடைய மகன்கள் தான் இந்த இடத்திலே வந்திருந்து இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே மங்கள விளக்கு ஏற்றக்கூடிய வைத்திய கலாநிதி ஜிட்டேந்திரா ராஜையா, அது அவருடைய மகன். அதே மாதிரி வைத்திய கலாநிதி ஸ்கந்த ரஞ்சித் ராஜையான்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல வருகை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தந்தையினுடைய எண்ணத்திலே தோன்றிய, தங்களுடைய தந்தை படித்த பாடசாலையில் பழைய மாணவராக இருந்த இந்த பாடசாலைக்கு
தங்களுடைய தந்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விஷயத்தை மனதில் வைத்து இந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னர் சொன்னது மாதிரியே கோடிக்கணக்கான நிதி செலவில் இந்த பாடசாலைக்கு புதிதாக நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு ஸ்மார்ட் வகுப்பறைகளை கூடியதான ஒரு கட்டிடத்தை வந்து கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இறைவணக்கம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து பாடசாலையினுடைய கொடிகள் ஏற்றப்பட்டு கீதங்கள் பாடப்பட்டு நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இக்கட்டத்தை நடைபெறுவதற்காக நாம் அழைத்திருக்கிறோம் வைத்தியசாலையில் இப்பெற்ற ராஜ்யங்கள் வைத்திய சந்தன ராஜ்யங்கள் மேலே அப்படியாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு கையளிக்கப்படுகிறது. இந்த இடத்துல வைத்திய கலாநிதி ஜித்ரேந்திரா ராஜையா மற்றும் யாழ் மாவட்ட இராணுவ தளபதி இணைந்து இந்த கட்டிடத்தை திறந்து வைத்த நாடாவட்டி திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த கட்டிடம் எப்படி இருக்குது, இது இந்த புதிதாக அமைக்கப்பட்டதில் என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குன்றதை வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற அறைகளுக்கான வகுப்பறைகள் மற்றும் அதிபருக்குரிய ஆஃபீஸ், இது வந்து அலுவலகம், அவை இங்கே திறக்கப்படுகின்றது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த அலுவலகத்துக்குள்ளே அதிபர் அலுவலகத்தில் வந்து கொண்டு வரப்படக்கூடிய சுவாமியினுடைய அந்த திருவுருவ படங்கள் வந்து இங்கே வைக்கப்பட இருக்கின்றன. வைத்திய கலாநிதி ஆறுமுகம் ராஜையா, பழைய மாணவன் குமாரி புஷ்மதேவி ராஜையா ஞாபகார்த்த கட்டிடம் அன்று இந்த கட்டிடத்தினுடைய மேற்பகுதியில் வாயிற்பகுதியிலே வந்து பொறிக்கப்பட்டிருக்க விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் பார்க்கலாம் இந்த கட்டிடம் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம் உள்ளுக்கு இருக்குதுன்னு. ஒவ்வொரு வகுப்பறைகளும் பார்த்திங்கன்னா நவீன வசதிகளுடன் கூடியதாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதோட சிறப்பான கட்டுமான வேலைப்பாடுகளை வந்து இலங்கை இராணுவத்தினர் இங்கே செய்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, ஸ்மார்ட் டிவி, பெரிய அளவிலான ஸ்மார்ட் டிவி ஒன்று இந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. மாணவர்களுக்கு வந்து ஆரம்ப கல்வியை இப்பொழுது ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட்டான கல்வி நடவடிக்கைகள் வந்து போய்கொண்டிருக்கிறதால வந்து இந்த வகுப்பறைகள் வந்து முழுவதுமாக ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மேம்படுத்தப்பட்ட விஷயத்தில் வந்து இது எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்குது. அப்படியாக கீழ்ப்பகுதியில் வகுப்பறைகள், அதோட அதிபரினுடைய அலுவலகங்கள் இருக்குது. அதே மாதிரி மேற்பகுதியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலேயும் வந்து வகுப்பறைகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். மேலே மின்விசிறிகள், ஃபேன் எல்லாம் பூட்டப்பட்டு இப்போ இந்த இடத்துல சிலதுகளுக்குள்ளே வந்து இன்னும் டிவிகள் வந்து பூட்டுப்பட இல்லை. வேலைகள் அந்த பூட்டுப்படுற விஷயம் வந்து இடம்பெறையில் அவை வந்து பின்னர் பூட்டப்படும் நான் நினைக்கிறேன். அப்படியாக மிக நேர்த்தியாக இந்த வகுப்பறைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னர் இருக்கக்கூடிய அந்த பாடசாலையிலும் இந்த விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு புதிய பாடசாலையை இந்த இடத்துல தோற்றம் பெற்றிருக்கிற மாதிரியாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்து வியந்து போகக்கூடிய அளவில் இந்த கட்டுமானங்களாக இருக்கட்டும், இந்த வகுப்பறைகளாகட்டும் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடியதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மாணவர்கள் கூட மிக ஒரு மகிழ்ச்சியாக இந்த இடத்துல இருந்து தங்களுடைய கல்வியை தொடரக்கூடிய மாதிரியாக இருக்கும் என்ற அந்த நிலையில் வந்து இது வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கல, புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். கல்வியை மேம்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி அவர்கள் படித்து ஒரு மேல்நிலையில் இருக்கிற பட்சத்தால் என்ன தெரியல, கல்வி எவ்வளவுத்திற்கு முக்கியத்துவம் என்பதை வந்து அறிந்து இந்த மாணவர்களுக்கான இந்த தேவையை வந்து இவர்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே வெளியால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், நீர் தாங்கி இருக்கக்கூடிய தண்ணி தொட்டி கூட அங்கே மேலே அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மிக சிறப்பாக வந்து அந்த கட்டிடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். இந்த நாள் இந்த பாடசாலையில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது. ஒரு மிக பெருமதியான ஒரு செயற்பாடு நடந்தது. இது சம்பந்தமாக சொல்லுங்கள். இந்த பள்ளிக்கூடம் இது மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமமாக இருந்த நேரத்திலே எனது மாமனார் டாக்டர் ராஜையா அவர்கள்
எனது தாயாரின் கூட பிறந்த அண்ணன் அவர்கள் இங்கே படித்து பின்பு சுலுவனம் விக்டோரியா கல்லூரியிலும் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை யாழ்ப்பாண கல்வி பயின்று டாக்டராக கொழும்பு பெரியாஸ்பத்திரியிலே தொழில் புரிந்தார். அவருடைய பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று டாக்டராகி அவர்கள் அமெரிக்காவிலே பிரபலமான இந்த நிறுவனங்களை நடத்தி வருகின்றார்கள். மூத்த மகன் காகிள்ஸ் போன்ற பல பெரிய நிறுவனங்களின் சொந்தக்காரராக இருக்கிறார். இப்போது ஜிதேந்திரா என்பவர் டாக்டராக இருக்கிறார். அவருக்கு பல கிளினிக்குகள் இருக்கின்றன அமெரிக்காவில். அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் படித்த பிள்ளைகள். அவரது தந்தையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது தந்தையார், அதாவது எனது மாமனார் டாக்டர் ராஜையா, இந்த பாடசாலையின் பழைய மாணவன், சுகையினம் காரணமாக மிக குறைந்த வயதிலே இறந்து விட்டார். இறக்கும்போது தன் பிள்ளைகளிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் பிறந்த ஊருக்கு ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் படித்து முடித்து தான் ஒரு ஸ்திர நிலைமையை அடைந்த பின்பு இந்த பாடசாலை அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு பழைய மாணவர்களுடன் தொடர்பு கொண்டு இங்கே நாங்கள் இப்படி தொடர்பு கொண்டு செல்கின்ற பொழுது இதயகுமார் அசோக் என்பவரை என்ற ஒரு நபரை நாங்கள் மறக்கவே முடியாது. அவர் தன்னலமற்ற பொது சேவையாளர். அவர் மூலமாகவும் எல்லோருமாக சேர்ந்து இலங்கை இராணுவத்தின் உதவியுடன் இதை மிக கச்சிதமாக கட்டி முடித்திருக்கிறார்கள். இது மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்படிப்பட்ட சிறிய கிராமத்திலே இவ்வளவு வசதிகளுடன் கூடிய பாடசாலை இருப்பது என்பது மிகவும் கடினம். அவர்கள் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வெளிப்படையாக தெரிகின்றது. கல்வி இல்லையேல் ஒன்றுமில்லை, கல்வி இருந்தால் எல்லாம் பின்னால் வரும். எங்கள் இளைஞர்கள், எங்கள் சிறியோர்கள் படிக்க வேண்டும். இங்கே நான் சிறிய பிள்ளைகளை பார்க்கிறேன். எனது கண்ணுக்கு பல டாக்டர்களாக தெரிகின்றார்கள், பல பொறியியலாளர்கள் தெரிகின்றார்கள், பிற மதிநுட்பவியலாளர்களாக தெரிகின்றார்கள். அப்படி பலதரப்பட்ட ஆக்களிலேயே நான் கோணத்திலே அந்த பிள்ளைகளை பார்க்கின்றேன். இந்த பிள்ளைகள் வளர்ந்து படித்து பெரிய ஆளாகி வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலும் மேலும் சேவை செய்து இது ஒரு விக்டோரியா காலேஜ் மாதிரி இது ஒரு காலேஜாக மாற வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. இந்த ஆசை நிறைவேற எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த நேரத்திலே நான் குறிப்பிட வேண்டியது ஒன்று, நான் அனுபவப்பட்டதும் டாக்டர் ராஜையா ஃபேமிலி அனுபவப்பட்டதும் ஒன்றுதான், God help those who help themselves only. யார் தனக்காக பாடுபடுகின்றாரோ அவருக்கு கடவுள் பெண்ணிப்பார். சும்மா இருந்தால் சோறு வராது. உழைப்பவனுக்கே உலகம். நன்றி. நன்றி. அப்படியாக மிகச்சிறப்பாக சில விஷயங்களை எங்களுக்காக சொல்லியிருந்தால் நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இது எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு என்பது. அப்படியாக இப்பொழுது இங்கே மேடு நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. வரவேற்பு நடனம் அழகாக அங்கே மாணவர்களுடைய ஒரு வரவேற்பு நடனம் அங்கே மேடையில் இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆசியுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த இடத்தில் மிகச்சிறப்பாக இந்த விஷயங்களை கூறியிருந்தார். நீங்கள் அவருடைய உரையின் மூலமாகவே முழுமையாக தெளிவாக வழங்கிக் கொள்ளக்கூடிய எங்களுக்கு இந்த செயற்பாடு என்ன, எதற்காக இதெல்லாம் இடம்பெற்று என்பது தொடர்பாக அவருடைய அந்த மிக சிறிய அளவிலான இந்த உரையில நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். 111 ஆண்டுகளுக்கு முன் சுழிபுரம் கிழக்கிலே உருவாக்கப்பட்ட அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை பல ஆயிரம் பிள்ளைகள் கற்று பேரறிஞர்களாக வாழ்வதற்கு வித்திட்ட ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையில் கற்ற ஒரு குடும்பம், இந்த பாடசாலையோடு தொடர்புபட்ட குடும்பம் டாக்டர் ஆறுமுகம் ராசையா குடும்பத்தை சார்ந்தவர்கள் ராசையா அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பை அமெரிக்காவிலே உருவாக்கி உயர்ந்த தர்ம பணியாக பல ஏழை மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பாடசாலைக்கு 2 மாடி கட்டிடத்தை இலங்கை இராணுவத்தினூடாக
கட்டட நிர்மாணத்தை நிறைவேற்றி இன்று கையளிக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஆசியுரை வழங்குவதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியில் சிறந்த ஒரு உன்னதமான கிராமம் சுழிபுரம். உயர்ந்த கல்விமான்கள் வாழ்ந்த இடம். ஒரு காலத்திலே குட்டி மலேசியா என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு சுழிபுரத்தை சார்ந்தவர்கள் மலேசியாவுக்கு சென்று யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி ஆற்றிய பணிகள் என்பது எல்லையற்றவை. எனவேதான் யாழ்ப்பாணத்திலே குட்டி மலேசியா என்று சுழிபுரத்தை ஒரு காலத்திலே இந்து சாதன பத்திரிகையிலே ஒரு சமய பெரியார் விழிக்கின்ற அளவுக்கு நிறைய பேர் இங்கே தர்ம காரியங்களை செய்தார்கள். அந்த வகையிலே தான் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியாக இருக்கலாம், பன்னாகம் மேகண்டான் வித்தியாலயமாக இருக்கலாம், இந்த சுழிபுரம் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையாக இருக்கலாம். மிகப்பெரிய சான்றோர்களை இந்த மண்ணுக்கு தந்த பாடசாலை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு குடும்பமே அமெரிக்காவிலே ஒரு அறக்கட்டளையை நிறுவி தங்களுடைய பேரன் பேத்தியினுடைய பெயரால் இந்த நல்ல கைங்கரியத்தை உருவாக்கி பல மில்லியன் ரூபாய் பணத்திலே இப்படி ஒரு அழகான பாடசாலை கட்டிடத்தை நிறைவாக கட்டி முடித்திருக்கிறார்கள். அதிபர் அலுவலகம் தொடக்கம் நவீன வசதிகளோடு இந்த பாடசாலை கட்டிடம் அமைந்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த பகுதி வாழ் மக்களுக்கு உரிய பெரிய கடமை. பல மில்லியன் ரூபாய் செலவு செய்து இந்த தான தர்மத்தை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தர்மம் கல்வி தர்மம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பார்னை உயர்த்திட வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். பசியில இருப்பவர்களுக்கு சோறு போடுவது ஒரு பெரிய தர்மம். அடுத்த பெரிய தர்மம் கல்வி கொடுக்கின்ற தர்மம். அதனாலேதான் கற்று அதற்கு தக்கவாறு ஒழுக வேண்டும் என்கின்ற மகுட வாசகத்தை கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலை, கற்றாங்கு ஒழுகு என்கின்ற திருக்குறள் வார்த்தைக்கு மகுடம் சூட்டுகின்ற இந்த பாடசாலை, இங்கே இருக்கின்ற முன்வரிசையில் இருக்கின்ற பேராசிரியர் நாச்சியார் செல்வநாயன் தொடக்கம் பல சான்றோர்கள் படித்த இந்த பாடசாலை, இந்த பாடசாலையை இன்று புதிய தோற்றத்தோடு புதிய பரிணாமத்தோடு நாங்கள் காணுவோம். 1915ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை இன்று 111 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற இந்த வேளையிலே இப்படி ஒரு கைங்கரியம் அழகாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை இராணுவத்தினுடைய பொறியியல் துறையினர் இந்த கட்டுமான நிர்மாணத்தை சிறப்பாக அழகாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இராணுவ துறை சார்ந்தவர்களும் நன்கு அறிவார்கள். எனவே வடக்கிலே எவ்வளவோ கல்வி சாலைகள் தூர்ந்து போயிருக்கின்றது. எவ்வளவோ புனருத்தாரணம் செய்ய வேண்டிய வேலைகள் காத்திருக்கின்றது. கோயில்கள் புனருத்தாரணம் செய்யப்பட்டு விட்டது. கல்வி சாலைகள் இப்பொழுது புனருத்தாரணம் செய்யப்படுகிறது. இதை மனித மனங்கள் புனருத்தாரணம் செய்ய வேண்டி இருக்கின்றது. மனித மனங்களை வெல்ல வேண்டும் என்றால் நீதி நிலைக்க வேண்டும், அறம் காக்க வேண்டும், தர்மம் நிலைக்க வேண்டும், எல்லோருக்கும் சமத்துவமான உரிமை இந்த மண்ணிலே கிடைக்க வேண்டும். எனவே நாங்கள் கட்டிடங்களால் மட்டுமல்ல கருணையினாலும் இந்த உலகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எனவே இந்த நாடு அழகான இந்த நாடு அறம் சார்ந்த நாடாக, எல்லோருக்கும் நீதி சொல்லுகின்ற நாடாக, அழகான ஏனைய நாடுகளோடு ஒப்பிடக்கூடியதாக சிங்கப்பூர் மலேசியா போன்று ஒரு ஜனநாயக சூழலும்
ஒரு தர்மமும் இந்த மண்ணிலே நிலைப்பதற்கு அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இந்த மண்ணை விட்டு லட்சோப மக்கள் வெளியேறிவிட்டார்கள். போரின் துன்பங்களினாலும் பொருளாதார பிரச்சனைகளினாலும் வாழ்வதற்கு வழி தெரியாத காரணத்தினாலும் பல லட்சம் மக்கள் ஊர்களை விட்டு போய்விட்டார்கள். நினைத்தால் மிகப்பெரிய கவலை. இப்பொழுது குடாநாட்டில் இருப்பவர்களை விட குடாநாட்டை சார்ந்தவர்கள் புலம்பெயர் தேசங்களிலே அதிகமாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஓடி ஆடி விளையாடிய இந்த பாடசாலை வளவிலே இன்றைக்கு மாணவர்கள் குறைந்து விட்டார்கள். எங்கும் மனித குழந்தைகள் ஓடி திரிந்த பாடசாலைகள் இன்றைக்கு பல யாழ்ப்பாணத்திலே மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறுவதற்கு மனித மனங்கள் சாந்தமடைய வேண்டும். இங்கே வாழலாம் என்கின்ற நம்பிக்கையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் எல்லா வாய்ப்புகளும் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு விடியும். எனவே இன்றைய அதிபர் பிரகலாதன் அவர்களுடைய முயற்சியும் டாக்டர் ஆறுமுகம் ராஜையா, குமாரி புஷ்பாதேவி ராஜையா குடும்பத்து அங்கத்தவர்களை யாழ்ப்பாணத்து சமூகம் நன்றியோடு வாழ்த்துகிறது, அவர்களை போற்றுகின்றது. அமெரிக்காவிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அமெரிக்காவிலே இருந்து தங்களுடைய தாயக நினைப்போடு தங்களுடைய பெற்றோர் தங்களுடைய பேரன் பேத்தி படித்த காரணத்தினாலே தான் நாங்கள் இன்றைக்கு இந்த உயர்நிலை அடைந்தோம். அவர்களுக்கு நன்றி கடனாக இந்த கைங்கரியை செய்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி எல்லோருக்கும் நிறைந்த ஆசை கூறி இந்த விழாவிலே நான் முழுமையாக பங்கு பெற்ற முடியவில்லை. நான் செல்ல வேண்டி இருக்கின்றது. என்னை எல்லோரும் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பாடசாலையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு வைத்திய கலாநிதி ஆறுமுகம் ராஜையா மற்றும் குமாரி புஷ்பதேவி ராஜையா தம்பதிகளின் ஞாபகார்த்தமாக ராஜையா அறக்கட்டளையினால் USA நிதியீட்டம் செய்யப்பட்டு இலங்கை இராணுவத்தினரால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு 2 மாடி கட்டடத்தினை சுழிபுரம் மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்குகின்ற நிகழ்வும் சுழிபுரம் கிழக்கு அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களுக்கு நவீன கற்றல் செயற்பாட்டுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட வகுப்பறை தொகுதிகளையும் ஏனைய நிர்வாக தொகுதிகளையும் கையளிக்கும் நிகழ்விற்கும் வருகை தந்திருக்கும் ராஜையா குடும்ப அறக்கட்டளை அங்கத்தவர்களான நமது பாடசாலை சமூகத்தின் பெரும் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி நித்யேந்திரா ராசையா மற்றும் அவரது பாரியார் திருமதி நலாயினி நித்யேந்திரா ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுடைய ஒரு சிறப்பான உரையை கேட்டிருப்பீர்கள். சில விஷயங்கள் காத்திரமான சில விஷயங்களை சொல்லி சென்றிருப்பார். அப்படியாக அதனைத் தொடர்ந்து பாடசாலையினுடைய அதிபரினுடைய தலைமை உரை இந்த இடத்திலே இடம்பெற்றிருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆறுமுகம் ராசையா மற்றும் அவரது குமாரி புஷ்பதேவி ராஜையா தம்பதிகளின் ஞாபகார்த்தமாக ராஜையா அறக்கட்டளை என்றால் எமக்கு ஒரு புதிய ஒரு கட்டடம் செய்து தரப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடம் 2023ஆம் ஆண்டு நான் அலுவலகத்தில் இருக்கின்ற போது ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது. உங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து எமது பாடசாலைக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி வந்தது. அப்ப நான் நினைக்கிறேன் ராணுவ தளபதியாக இருந்தவர் சரவண சில்வா அவர்கள் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அழைப்பை நான் ஏற்று நான் நினைத்தேன் இது ஒரு சிறிய விடயத்தான் இந்த பாடசாலைக்கு கிடைக்க போகிறேன் என்று சொல்லி. அப்ப நான் அந்த லெட்டரை நான் சொன்ன பாடசாலையுடைய பெயின் வேலையும் பாடசாலையுடைய சில திருத்தங்களையும் அடிப்படையாக கொண்டு நான் அதை எழுதி அளித்திருந்தேன். பின்னர் அது 2 மாதங்களுக்கு பின்னர் திரும்பி வந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பாடசாலைக்கு புதிய ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டித்தர இருக்கிறார் நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுடைய திட்டம் இருக்கான். ஆகவே அந்த திட்டத்தின் அடிப்படையில்
பழைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த திட்டத்தை நாங்கள் போட்டு ஒரு புத்தக அடிப்படையில் புதிய ஒரு கட்டுமானத்தை கூடியதாக இன்றைக்கு அந்த ஒரு புதிய கட்டணம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கக்கூடிய கலாநிதி ஆறுமுகம் ராஜையா அவர்களுடைய மகன், அதாவது ஆறுமுகம் ராஜையா அவர்கள் இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர், அவருடைய மகன் இப்பொழுது இங்கே உரையாற்றி கொண்டிருக்கின்றார். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வெறும் வைத்திய கலாநிதி ஜிட்டேந்திரா ராஜையா அவர்கள் அவர் கூறிக்கக்கூடிய விஷயங்கள், இளம் சமுதாயத்தை எழுப்பி கல்வி கட்டு ப்ரோக்ரஸ் செய்து அவங்க மேல படித்து அண்ட் இந்த கட்டிடம் ஒரு எஜுகேஷனல் ஐகான் மாதிரி இருக்க வேண்டும் இந்த வில்லேஜுக்கு. அதுதான் என்ற இதயத்தில் ஃபுல் ஹார்ட்டட் சப்போர்ட் ஃபார் த வில்லேஜ். 100 வருஷத்துக்கு முதல் என் அப்பா இந்த மண்ணில் விளையாடி ஓடி ஆடி படித்து டாக்டரா வந்து பிறவூர் வந்து ஊருக்கு வந்து பிறகு இலங்கையில் இருந்து அவர் இந்த ஊருக்கு சர்வ் பண்ணார் ஃபார் ஸ்ரீலங்கா. எனக்கு மெத்த விருப்பம், நான் இதை கட்டி கொடுத்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ஹவு beneficial it going to be to the community. எனக்கு மெத்த நன்றி. இந்த சமுதாயம், the school principal, Royal College Old Boys Union, the army and everybody who supported in making this happen. And நன்றி, மெத்த பெரிய உபகாரம் எல்லாருக்கும். Thank you very much. அப்படியாக அவர்களுக்கான கௌரவிப்பும் அந்த இடத்திலே பாடசாலை அதிபர்களால், ஆசிரியர்களால், பழைய மாணவர்களால் அந்த இடத்திலே வந்து அவர்களுக்கான கௌரவிப்பும் சிறப்பாக மேடையிலே வழங்கப்பட்டிருந்த விஷயத்தையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. வணக்கம்ண்ணா. வணக்கம் தர்ஷன். இன்றைய நாளில் உங்களோட இந்த ஊரில் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்குது. சிறப்பாக ஒரு 2 மாடிகளை கொண்ட ஒரு பாடசாலையினுடைய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்டால் தான் இந்த விஷயம் தெரியும் என்று நிறைய பேர் சொல்லிக்கணும். சொல்லுங்கள் சம்பந்தமாக. இது என்னென்று சொன்னால், இது டாக்டர் ராஜையா என்று சொல்கிற இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர். அவர்கிட்ட ஒரு சொந்தக்காரங்கிட்ட ஒரு தாத்தா முறை ஒரு ஆள். அவையின் ஞாபகார்த்தமாக அவர் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர். அவையின் ஞாபகார்த்தமாக இவற்ற மகன் வந்து டாக்டர் ஜிதேந்திரா ராஜையா அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவை வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து இதுக்குரிய நிதியை கொடுத்து இராணுவத்தின் மேன் பவர், அதாவது இந்த மனித வலுவால் இந்த கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் இது வந்து 8 வகுப்பறைகளை கொண்ட பாடசாலை. இதை நீங்கள் இதுக்குள்ளே 5 வகுப்பு இருக்கும். ஆண்டு 1 தொடக்கம் ஆண்டு 5 வரை. இந்த ஆண்டு 5 வகுப்புகளுக்குமே ஸ்மார்ட் போர்ட்டெல்லாம் போட்டியிருக்கு, நவீன வசதிகளை கொண்ட. எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கூடம் சரியான பிள்ளைகள் குறைவாக இருந்தோன்று இருந்த பள்ளிக்கூடம் இனிமேல் காலத்தில் இது இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புதிய ஒரு வரலாறு தரும் என்று நான் நம்புகிறேன். முதல்ல இருந்த பள்ளிக்கூடத்தை விட அந்த பள்ளிக்கூடத்தோட இது ஒரு பெரிய பள்ளிக்கூடம், புது பள்ளிக்கூடமாகவே வந்திருக்கு. புதிய கட்டுமானங்கள், அதோட வகுப்பறையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இல்லாமல் டிவி எல்லாமே போட்டிருக்கு, ஸ்மார்ட் வசதியோடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக எவ்வளவு நிதி பங்களிப்பில், நிதி செலவில் செய்யப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஏறத்தாழ 4 கோடி ரூபா தான் பட்ஜெட். இதில் கிட்டத்தட்ட 1 கோடியே 20 லட்சம் ரூபா ஆர்மி வந்து இதை ஃப்ரீயாக செய்து கொடுத்தால வேண்ட தொழிலாளர் கூலியாக அது 2 கோடியே 80 லட்சம் ரூபா அவை நேரடியாக கொடுத்து காசு.
அது சாமானில் கொள்வனவு செய்து ஆமை வேலை செய்தபடியால் 1,80,00,000 ரூபா லாபம். ஒரு கோடிக்கு 20 லட்சம் ரூபா. 1,20,00,000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. அந்த காசில் பள்ளிக்கூடத்தை சாமான் பண்ணி போட்டுருக்கோம் தான். அதில் ஸ்மார்ட் போட்டுகள், ஃபேன் எல்லாம் நவீன வசதிகள் உள்ள பார்த்தீங்களானே எல்லாம் நவீன வசதிகள் இருக்குது. பாடசாலை கட்டடத்தை எங்களோட கிராம பிள்ளைகளுக்கு கட்டித்தந்த டாக்டர் ஜிதேந்திரா ராஜியா மற்றும் அவற்ற பேரியார் நலாயினி ஜிதேந்திரா அவர்களுக்கும் அவருடைய ராஜ்ய அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியாக இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது வந்து இதுதான் பழைய பாடசாலையாக இருக்கக்கூடிய இந்த பழைய பாடசாலை என்ற விட இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலையினுடைய கட்டிட தொகுதி. ஒரு நீளமான கட்டிடம், ஒரு கோல் மாதிரியான அமைப்பு. அதாவது நீளமான ஒரு கோளில் இடையிலே மறைப்புகளை வைத்து வகுப்புகள் பிரிக்கப்பட்டு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய பாடசாலை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆனாலும் இந்த பாடசாலை பழைய பாடசாலையான எவ்வளவு அழகாக வெளியாலே பூங்கொண்டுகள் எல்லாமே வைத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இந்த இடம் காட்சி தருதன். இந்த பாடசாலை மிக தூய்மையான ஒரு பகுதியாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த இடத்துல இப்பொழுது பாடசாலை இயங்கி கொண்டிருக்குது. இனிவரும் காலங்களில் புதிய வகுப்பறைகளில் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை வந்து மகிழ்ச்சியாக தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படியாக நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியவர் கிட்டத்தட்ட முன்னர் சொன்னது போல 111 வருட ஆண்டுகள் வந்து இந்த பாடசாலையினுடைய பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை. இந்த பாடசாலை சொல்லிபுரம் கிழக்கு அமிதக்கா பாடசாலை. அப்படியாக இந்த நிகழ்வுகள் வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. இலங்கை இராணுவத்தினருக்கும் இந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபாய் பெறுமதியிலான அந்த பணம், அதாவது கூலிக்கு வேலைக்கு ஆக்களை பிடித்தால் அந்த 1,20,00,000 ரூபா பணம் செலுத்த வேண்டும். இவர்கள் இலவசமாக வேலை செய்து கொடுத்தபடியால் வந்து அந்த 1,20,00,000 ரூபாய் பணம் வந்து மிச்சம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம் வந்து அந்த பணம் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதால் வந்து இந்த மனித வலு இலங்கை இராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்டதால் வந்து அந்த பணத்தை வந்து சேவிக்கக்கூடியமாக இருந்தது. இலங்கை இராணுவத்தினரும் அரச நிதியை பெறக்கூடியவர்கள், அரச வருமானங்களை, அரச சம்பளத்தை பெறக்கூடியவர்கள், எங்களுடைய வரியின் பணத்தினூடாக பெறக்கூடியது. அப்படியாக அவர்கள் இந்த செயற்பாட்டை செய்து தந்தது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படியாக ஒரு வரலாற்று நிகழ்வை இன்றைய நாள் இந்த காணொலியூடாக உங்களுக்கு பதிவு செய்து காட்சிப்படுத்துகிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.